ஓபனிங் பேர் சந்தோஷ் மற்றும் திவாகர் ரைட் லெஃப்ட்ல செமிஃபைனல் மேட்ச் சூழன் குரூப்ஸ் டேக்கிங் ஆன் சென்னம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க சூழன் குரூப்ஸ் அதே 5 ஓவர் ஃபார்மேட் ஒரு ஓவர் பவர் பிளே 5 பவுலர் ஓபனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் டேக்ல ஓபனிங் பவுலர் விராட் விக்கி முதல் பால் வைடு முதல் பால் ரீ லோட்டஸ் பால் லாஃப்ட்க்கு ரெடியா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கண்டில் ஒரு ஃபீல்டர் லாங் ஆஃப் ஒரு ஃபீல்டர் ஓபனிங் பேட்ஸ்மேன் திவாகர் டேக்ல புல்லர் பால் நல்ல பிச்சரப்பா போட்டாங்க மூணாவது பால் மீண்டும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பால் இது கேப்ல ஃபாஸ்டா தரையோட போயிருக்கு பாரதி அவருக்கு நான் டாமினன்ட் சைடு அந்த இறக்கத்துல போனதுக்கு அப்புறம் தடுக்க வாய்ப்பே இல்ல அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி இந்த மாதிரி நேர் லாஃப்ட் நிறைய பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் சந்தோஷ்ட விக்கெட்டை யூஸ் பண்ணி போட்டாரு வித்து கொடுக்காம போட்டாரு லாஸ்ட் ஓவர் குட் ஷாட் மூமெண்ட்டை விடாம ஆடிக்கிட்டே இருந்தாரு ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டை பார்த்தோம் உருண்டு ஓடிடுச்சு 4 ரன் ஸ்டாப் குட் ஸ்டாப் கரெக்டா ஸ்கொயர்ல ராஜா வச்சிருந்தாங்க பால் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு போச்சு எண்டாவது ஓவர் ஸ்கோர் 12 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் செகண்ட் bowler it is Vortex பாபு முதல் பால் ஷார்ட்டர் டே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆஹா கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து போயிருக்கு கையில பட்டு போயிருக்கு முதல் பால் 6 நல்லா உடைச்சு திருப்பிட்டாரு previous ball wide reball typical babu cutter leg cutter bat inside the line சொல்லிருக்காங்க once again இன்னும் லெந்த் எடுத்து போட்டாரு போன பந்த விட இந்த பந்து ஃபிளாட்டா போட்டாரு போன பால் நல்ல ஃப்ளோட் ட்ராஜெக்டரி இருந்துச்சு இந்த பால் கொஞ்சம் ஃபிளாட் மீண்டும் ஃபுல்லர் டாட் ரைட் ஆன் கியூ ஃப்ளோட்டோட கொடுக்கும்போது கரெக்டா இறங்குது நினைச்ச இடத்துல இறங்குது இப்ப ஃப்ரீ பால் என்ன பால் லைன்ல தெளித்து போட்டாரு லென்த்ல போட்டு திருப்பி எடுத்தாங்க போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் பால் காரணமா ஃப்ரீயா இருந்துச்சு 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 20 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் சென்னம்பட்டி அடுத்த நியூ பவுலர் கவி ஃபர்ஸ்ட் பால் நோ பால் என்ற கால் வந்திருக்கு அங்க கேட்ச் டிராப் எனக்கு தெரிஞ்சு பவுண்டரியும் போயிருக்கு எதிர்வையிலே கேட்ச பிடிக்காம விட்டுருக்காங்க அங்க ஃப்ரீ பால் மீண்டும் அதே ஆஃப் கட்டர் இன்னும் கிளீனா பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அப் அண்ட் ஓவர் கோஸ் ஆல் தி வே அங்க திவாகர் அடிக்கக்கூடிய 2வது ஷாட் பெரிய ஷாட் 10 ரன் வந்திருக்கு லாஸ்ட் 2 பால்ல மட்டுமே
குவிக்கா போட்டிருக்காரு. ஷாட் திவாகர் goes all the way. மீண்டும் நேரா உள்ளதான் போட போறாங்கன்னு தெரிஞ்சு எடுத்தாருங்க. பேட்டோட சவுண்ட் தெரிச்சிருச்சு. ப்ரீவியஸ் பால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லோவரா எவ்வளவு ஸ்லோவா ஆத்தி தூக்கி போட முடியும் அப்படி போட்டாங்க. இந்த பால் ஆறா மாதிரி இருந்தா ஹேட்ரிக்கா மாதிரி இருக்கும். ஹேட்ரிக்கார தடுத்து கொடுத்திருக்காரு. விக்கெட் எனக்கு தெரிஞ்ச விக்கெட். எஸ் நாட்ஸ் ஏம் ஓவர். ஏர்ல பீட் ஆயிட்டாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவரோட ஸ்ட்ரென்த் லாஃப்ட்டுக்கு தான் போக பார்த்தாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம விக்கெட் அள்ளியிருக்காரு கவி. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் தமிழ். ஃபுல்லா ஏறி போய் ஆண்டாரு. ஒன் மோர் ஸ்விட்ச். எதிர்பார்த்த ஸ்விட்ச் வந்திருக்கு. குட் ஸ்டாப். இப்பதான் விலக்கி வச்சாங்க விக்கிய. ஒரே ரன். நல்ல சேவ். 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 40 ஆடி இருக்காங்க. சென்னம்பட்டி. அடுத்த முத்துப்பாண்டி. முதல் பால் அச்சாருங்க. போய்கிட்டே இருக்கு. வாக்கிங் ஃபார் 6 அங்க பெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் காட்டியிருக்காரு. முதல் பால் 6. மூவ்மெண்ட் கட்டத்துல உடச்சிட்டாங்க. கரெக்டா எடுத்துட்டாரு. டாட் சேஞ்ச். செகண்ட் பால் கோஸ் ஃபார் தி சீக்கி ஷாட். எஃபெக்டிவா போகல. பேட்ல படல. குட் ஒன். ஐயோ ஹிட் அவுட். போன பால் ஹிட் அவுட் காரணமா தமிழ்நாட்டம் வந்து வெளியே. சோ நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் முத்து. லோட்டாஸ் பால் ஸ்ட்ரைட் ஆஃப் தி மார்க். டீப்ல பாபு ஓட்ட பேருக்கு. ரைட் பண்ணு பேக் ஃபுட். ஆஃப் சைடுல வந்து போயிருக்கு. சத்யா பக்கம் போயிருக்கு. ரன்னிங்கே த்ரோ வேற அடிச்சிருக்காரு. குவிக்கா ஓடி எடுக்கப்பட்ட 2. 1 more 10th ஓவர். லோட்டாஸ் ஸ்விட்ச் ட்ரை பேட்ல பட்டிருக்கு. எத்தனை வெயில ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராம்கி அங்க 6 more remaining. முதல் இன்னிங்ஸ் அடுத்த நியூ பவுலர் ராம்கி. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 50 ஆடி இருக்காங்க. சென்னம்பட்டி. முதல் பால் ஸ்லோவரா போட்டிருக்காரு. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச லைனுக்குள்ள லீகல் பால். டாட் பால். முதல் பால். செகண்ட் பால் ஸ்ட்ரைட் அவே. ஆல் உள்ள வச்சு போட்ட காரணத்தினால இந்த பால் எவ்வளவு தூரம் போயிருக்கு தெரிஞ்சு குத்தி போயிருக்கா. இந்த பால் குத்தி போயிருக்காங்க. பவுண்டரி. 4 more remaining. திரும்ப பக்கமே போட்டாரு. பேட்ல பட்டு இங்கே இருக்கு. விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு தோணுது. எஸ் முத்து ஆட்டம் வந்து வெளியே. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. பட் விக்கெட் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கரண். லெஃப்டி ஆன் ஸ்ட்ரைக். லோட்டாஸ் பால் வேகத்தோட போட்டு அது வெளியே போயிருக்கு. மீண்டும் ஒரு 6. வல்லம் எதிர்பார்த்த ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்காரு இங்க திவாகர். லெஃப்டி பேட்ஸ்மேன் 50,000 டோர்னமெண்ட்ல வந்திருக்குங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமான டைம்ல வந்திருக்கு. பிரைஸ் ரவுண்ட்ல வந்திருக்கு. லாஸ்ட் மோர் வேகம் போட்டிருக்காரு. மீண்டும் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமா ஓடி எடுக்க முயற்சி. ஹெசிடேஷனோட ஓடி இருக்காங்க. சேவா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாட் அவுட்டா இருக்க வாய்ப்பு. பாடுதுங்க. சூப்பரா பாடுதுங்க. ஸ்வெப்ட் அவே நைஸ்லி ஃபார் 4 more அங்க. திவாகர் ஆன் ஃபயர். கண்டிப்பா யுஎஸ்ஆல் பேசப்படக்கூடிய ஒரு நாக் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு இங்க திவாகர். ஒரு முக்கியமான டார்கெட் டிசைடிங் பால். ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். கேப்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் குத்தி போயிருக்காங்க. கொஞ்சம் பவுண்டரியா இருக்க வாய்ப்பு. இன்னிங்ஸ் எதிர்பார்த்த இன்னிங்ஸ். சென்னம்பட்டிக்காக இறங்கி ஆடி கொடுத்துருக்காரு. நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மீண்டும் ஒரு 70+ டார்கெட்டை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. 74 ரன் டார்கெட். சூழன் குரூப்ஸ்க்கு திவாகரோட இன்னிங்ஸ் என்லைட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு இருந்துச்சு. லெப்டி பேட்ஸ்மேன் உள்ள வந்ததுக்கு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா யோசிக்க வச்சாரு. திணற வச்சாரு. கண்டிப்பா அந்த டீமையே எங்க போட்டாலும் அடிக்கிறாரியா யார் அவரு அந்த லெவல்ல இருந்துச்சு. முதல் இன்னிங்ஸ்ல நீங்க ஒரு லெஃப்ட் வச்சு ஆனீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் டாப் ஆர்டர் இங்க லெஃப்ட் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் பவுலர் காமன் பவர் பிளே ஓவர்த்துக்கு பிரவீன் வந்திருக்காங்க. முதல் பால் சேஸ்ல ஸ்ட்ரைட் அவே உள்ள வந்திருக்காங்க. பந்து வெளில போயிருக்கு. இன் ஸ்டைல் சிவலி சிக்ஸர் ஸ்டார்டடுங்க. கரெக்டா உள்ள வந்துட்டாரு. அக்ராஸ் கொஞ்சம் கூட போகல. ஃபுல் பிளேட காட்டிட்டாரு. செகண்ட் பால் லோட்டஸ் பால். குளோரியஸ் போயிடுச்சுங்க. 2 பால் 2 மேக்ஸிமம்.
One more. Good shot. Pick it up nicely. Went off like a firecracker. Hat trick 6. 3 ball 18. Got change. 3 more remaining. Oh, விடாம துரத்தி ஆனாரு. பீமரா இருக்கும், வைசெட் நோ பாலா இருக்கும். பார்த்து வெரைட்டி தோரட்டி ஸ்டாப் பண்ண முடிஞ்சான்னு பார்த்தா முடியல. கமிட்டி பக்கம் போயிடுச்சு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. இந்த பால்ல மட்டுமே 5 ரன் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஹிட் பால். அந்த கார்னேஜ் கண்டினியூஸ்ங்க. நேரா டாஸ் பால். சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு கண்டிப்பா சிவலி இன்னைக்கு. கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் ஆடி கொடுத்திருக்காரு சூரன் குரூப்ஸ்க்காக. சேஞ்ச் இன் பவுலிங். பால் அந்த ஓவர் கண்டிப்பா வந்திருக்காங்க. லாஸ்ட் மோர். டவுன் தி லெக் ஒரு மிஸ் டைம் ஷாட். புடிச்சிட்டாங்க அந்த விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. இன்னும் ஃபைன் லெக் பின்னாடி போக வேண்டியது வந்து ஃப்ரண்டாத விக்கெட்ல போயிடுச்சு. தமிழ் இருக்க போனதுக்கு அப்புறம் என்ன கவலை, கேட்ச புடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு லெஃப்ட் உள்ள வந்திருக்காங்க. சத்யா ஸ்ட்ரைக்ல. 1 more remaining பவர் பிளேல. ஸ்லோவரா போட்டாரு. சிவலி விட்டத சத்யா புடிச்சு அடிச்சிருக்காருங்க. பல ஆறுகள் போனது, அதுல பெரிய ஆறு. முதல் பால் 6, மீண்டும் முதல் பால் 6 இங்க சத்யா அவருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர்ல ஸ்கோர் 35. இந்த டோர்னமெண்ட்ல பவர் பிளேல அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு 35 தான் ஒரே ஓவர்ல. செகண்ட் நியூ பவுலர் சந்தோஷ் வந்திருக்காங்க. முதல் பால் டிஸ்பேட்ச் இன் ஸ்டைல். செகண்ட் இன்னிங்ஸ்ல முதல் பால் எப்படி ஸ்லாட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி வந்திருக்காங்க. சோ நாட் த வே தே ஹேவ் எக்ஸ்பெக்டட். அது மாதிரி இருக்கு. இவங்க விட்டு தரதா இல்ல. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். செகண்ட் பால் டவுன் த லெக். ஒண்ணும் தரலையா? ஒண்ணுமே தெரியல. எதிர் வீல இருக்கு, குதிரை இருக்கு, பவுண்டரி. அன்பார்ச்சுனேட் டு த கோர். இவன் கண்டிஷன் படி பார்த்தா அந்த கேட்ச பிடிக்கிறது இம்பாசிபிள். பிடிக்கவே முடியாது. ஒண்ணுமே தெரியல எனக்குலாம். தேர்ட் பால் லேட்டா தட்டி விட்டாரு. கண்டிப்பா பந்து இறங்கிருச்சு விலைக்கு போடுறப்ப. போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா வேகத்தை கம்மி பண்ணாங்க. வாட்ச் பண்ணி கிளீன் ஹிட்டுங்க. கிளீனான 6. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோல இருக்காங்க. கரெக்டா அடிக்கிறாங்க. விசிறு தட்டாம அடிச்சிட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஷாட் டீப்புக்கு போச்சு. பாலா தடுக்க சிங்கிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஓ ஸ்விங் அண்ட் மிஸ். விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஃபாஸ்டா அவர் எடுக்கல. டைமிங்ல பார்த்தாரு. இந்த தடவை ஃபாஸ்டா எடுக்க பார்த்தாங்க. பவர் போட பார்த்தாரு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 54 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு சூரன் குரூப்ஸ். தேர்ட் நியூ பவுலர்ஸ் ஸ்ரீநாத். ஃபர்ஸ்ட் பால் க்ளோஸ் டு பாடி. மூவ்மெண்ட் காட்டி லெக்ஸ்ல சுழட்டி கொடுக்க பார்த்தாரு சத்யா. செகண்ட் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. வேகம் கொடுக்க மாட்டாரு. ஆர்பிஐ விட மாட்டாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2. பியூட்டிஃபுல்லி பிளேடு. பாட்டம் யூஸ் பண்ணாரு. டீப் காமிச்சிருக்காங்க. த்ரோ வரதுக்குள்ள ஓடுறாங்களா பாப்பா? என்னப்பா பேக்கப் இருக்கு. நின்னு அடிச்சாருங்க. நல்லா உடச்சு போட்டாங்க. தலைய தாண்டி போயிருக்கு. எனஃப். எனக்கு தெரிஞ்சு எனஃப். போய் உள்ள இருந்தாரா? பவுண்டரி கொடுத்திருக்காங்க. வித் ஆன் ஆஃப் ஸ்லாண்ட் அண்ட் ஸ்டாண்ட் பண்ணி ஸ்லாப் பண்ணிட்டாரு. தரையோட போச்சு. கிரவுண்ட் அவுட் 1. 4 ரன். அங்க மீண்டும் ஒரு பவுண்டரி. 1 more end over. Wait and place to point. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 66 ஆடி இருக்காங்க சூரன் குரூப்ஸ். இது வரைக்கும் ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்கு. 8 ரன் தேவை. இன்னொரு படம் தமிழ் வந்திருக்காங்க. Goes for the pull. கேப் ஆன் பார்த்தா உள்ள பூந்து தடுத்தாரு. சந்தோஷங்க ஃபீல்டர். செகண்ட் பால் ஸ்லோவர் 1. கரெக்டா மாட்டிக்கிச்சு. டாஸ் பால். காத்தடிக்கல, சுத்தமா காத்து இல்ல. பட் அந்த ரீஜன்ல கேட்ச் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பாரதி. நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே அந்த லான்ச்ச போட்டு கொடுத்துருக்காருங்க. இது கிடையாது.
கிரவுண்டட் ஒன். சோ 4 அடிச்சு எண்ட்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்து போயிருக்காரு. 4 அடிச்சு இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க பாரதி. சோ தி மேட்ச் ஒன் பை செமி ஃபைனல் ஒன் பை சூழன் குரூப்ஸ். ஒரு நல்ல இன்னிங்ஸ் லெஃப்டி பேட்ஸ்மேன் திவாகர் வந்து சென்னம்பட்டிக்காக. பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு அவங்க பவுலர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்தபடி வந்து விழுவல. எதையுமே விட்டு வைக்கலங்க. சூழன் குரூப்ஸ் கரெக்டா பிக் பண்ணி அடிச்சு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம்.